இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்துடணும் சம்பந்தி. சத்யா, ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு தீபாவளிக்கு விருந்துக்கு வந்துடணும், சரியா? கவலையே படாதீங்க, தீபாவளிக்கு முதல் நாளே நாங்க வந்துடுறோம். சந்தோஷம் சம்பந்தி. அப்ப நாங்க கிளம்புறோம். ஆ, அண்ணி, உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கிறனாலதான் அவங்க முன்னாடி நான் எதுவும் பேசாம இருந்தேன். ஏனி அவங்க தான் விருந்து கூப்பிடுறாங்கன்னா நீங்களும் எல்லாரும் வரணும் வாக்கு கொடுக்குறீங்க. தம்பி, 1000 தான் இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டு சம்பந்தி. அவங்க கூப்பிடும்போது நாம எப்படி போகாம இருக்க முடியும்? அண்ணி, அவங்க பொண்ணையும் மருமகனையும் கூப்பிடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன மதிக்காம திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறாங்கன்னா அது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி. அண்ணி, இது பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு என் மேல மரியாதை இருந்தா இந்த விருந்துக்கு அவங்க வீட்டுக்கு போக கூடாது. ஐயோ, என்ன சொல்றீங்க? அவங்க மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருந்து யாரும் அவங்க வீட்டு விருந்துக்கு போக கூடாது. ஆமா, மீறி போனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உண்மையா இங்க கூட்டிட்டு வந்து எங்களை சந்தோஷப்படுத்திட்டீங்க. என்ன சௌமியா, எங்களுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுறா? உங்க 2 பேரை விட்டு நாங்க மட்டும் எப்படி தலை தீபாவளி கொண்டாடுவோம்? ஆஹா, இதெல்லவா பாசம். ஏய், நக்கலு மூஞ்ச பாரு. ஆமா, மெக்கானிக் செட்டுக்கு போகாம எல்லாரும் இங்க என்ன பண்ணிருக்கீங்க? அப்போ இன்னைக்கு காலைல கடை திறக்கல? அதெல்லாம் காலையிலே திறந்துட்டோமே. திறந்து விட்டு அப்படியே வந்துட்டீங்களா? அது எப்படி வருவோம்? குள்ள போத்தா விட்டு வந்திருக்கோம்ல. குள்ள பூத்த விட்டு வந்துட்டீங்க. டேய், அவனுக்கு இதெல்லாம் என்னடா தெரியும்? ஆனா மூஞ்சி எப்படி வச்சுக்கோ. சரி சரி, முதல்ல 3 பேரை கிளம்புங்க. மெக்கானிக் சைடு கிளம்புங்க. கிளம்புங்கடா. ஏய் சத்யா, போ போ. ஆவண்டி, நீ இருமா. கிளம்புங்கடா. பாய் சத்யா. பாய்டா. போ போ, சீக்கிரம். ஓய், என்ன? ஒன்னும் இல்ல அண்ணி. ஒன்னும் இல்லைன்னா உன் மூஞ்சியா அப்படி இருக்குது? அப்பா பேசினதை நினைச்சு நிறியா? இங்க பாரு, அதே நினைச்சு நிறக்கூடாது. அப்பா மனசுலாம் சீக்கிரத்திலே மாறிடும். அதெல்லாம் யோசிச்சுன்னு நீ குழப்பத்திலயோ வருத்தத்திலயோ இருக்க கூடாது. இது நமக்கு தலை தீபாவளியே. நம்ம எல்லாரும் சேர்ந்து செம்மையா கொண்டாட போறோம், புரியுதா? சரியா பாப்பா? சத்யா, சத்யா, சத்யா எங்கம்மா? அண்ணி மெக்கானிக் ஷெட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. மெக்கானிக் ஷெட்டு கிளம்பிட்டு இருக்காளா? எதுக்கு? அது ஆக்சுவலா அத்தை, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம வீட்ல வேலை பாக்குற சௌமியா, நான் இந்த எல்லா விஷயமும் அம்மாக்கு தெரியும். அவங்க என்ன மெக்கானிக் சைட்ல வச்சே பாத்துக்கிறாங்க. நீ முதல்ல இந்த எல்லாத்தையும் ஆரம்பிக்காதனா? ஏண்டி, உன்னை விருந்து கூட்டிட்டு வந்தா நீ பாட்டுக்கு மெக்கானிக் சைடு கிளம்பி போயிட்டு இருக்க? மா, நிறைய வேலை இருக்குது. 3 வண்டியை டெலிவரி குத்தாகணும். நான் கண்டிப்பா போயாகணுமா? அதெல்லாம் முடியாதுடி. சொன்ன கேளுமா, ஏமா அப்படி பண்ற? விருந்துக்குன்னு வந்துட்டு மெக்கானிக் செட்டுக்கு போனா மாப்பிளைக்கு என்ன நினைப்பாரு? பேபி
மாப்பிள நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? அத்தை ஆக்சுவலி எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கண்டிப்பா போய் ஆகணும். ஆமாலங்க. ஆமா அமுல் பேபி. ஆ, அமுல் பேபி என் கூட மெக்கானிக் செட்ல வேலை பார்க்குது, அம்மாவுக்கு தெரியாது. நீயும் கதிரும் அம்மா எதையும் உளறி வச்சிடாதீங்க, புரியுதா? ம் நான் கிளம்புறேன். ம் அப்புறம் அந்த காஃபி நீயே குச்சிரு என்ன? நல்ல வேலைங்க, எப்படியோ நான் மெக்கானிக் ஷெட் வர்றது அத்தைக்கு தெரியாம சமாளிச்சிட்டேன். நான் கரெக்டான டைத்துக்கு வரலனா சௌமியா அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பா. ஆ, இப்ப கதிராண்டியோ சௌமியா ஆண்டியோ அம்மா கிட்ட எதுவுமே உளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்துக்கிறேன். அப்பாடா. சரி நீ வா. ம், ஏன் சத்யா இந்த மாதிரி லூசு பயல்கள் எல்லாம் கடையில வச்சிருக்க? முதல்ல அவனை விரட்டி விடு. என்ன செஞ்சா? அத அவனையே கேளு. டேய் என்னடா? டேய் அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன பேச்சு? கிளம்பு கிளம்பு. இல்லங்கண்ணே, உங்களுக்கு வேலைக்கு டைம் ஆயிருச்சுல, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னங்கடா? ஆமா ஆமா. ம். சத்யா, இவனெல்லாம் கடைக்குள்ளேயே வச்சுக்காத, கடை பேரையே கெடுத்துருவான். முதல்ல இவனை துரத்தி விடு. சரிண்ணா நான் பாத்துக்கிறேன். ம், நீங்க சரிம்மா வாயா. வாணே. என்னங்க? சரி வா. ஐயோ, இப்படி எசக்கு பெசக்கா கோத்து விட்டானே, இப்ப என்ன பண்றது? வராங்களே. டேய் பின்னாடி வழி இருக்கு, ஒரு அவசரத்துக்கு வைக்க கூடாது. கொல்லுபுதம் என்ன பண்ற? ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர். என்னாச்சு கேக்குறேன்ல. கரெக்டா கேட்டாங்களே, சமாளிப்போம். படிக்காத பாமர மக்கள் அப்படிதான் சிஸ்டர் இருப்பாங்க. ஹலோ. ஹலோ சார், 7 ஸ்டார் பாக்ஸிங் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். ஆ சொல்லுங்க. ஒன் செகண்ட். ஓகே சார். அப்பாடா. ஹலோ. சொல்லுங்க சார்.